Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம ஒரு டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். சப்பாத்தி அதுக்கு ஒரு ஈஸியான வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி அந்த தொக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு நம்ம மாவு ஃபர்ஸ்ட் பிணைஞ்சு வச்சிரலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கப் மாவு எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுறலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா எல்லா மாவையும் சேர்ந்து பிணைஞ்சிக்கணும். இப்போது மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி விரலில் தொட்டோம்னா இப்படி ஒட்டக்கூடாது விரலில். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வர மாவு போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது இந்த மாவில் என்னோடய ஸ்பூன் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனு, அதனால் நான் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் டீஸ்பூன்னா 2 ஸ்பூனு, டேபிள் ஸ்பூன்னா 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திருப்பி நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸு இந்த பாமோட இந்த ஃபிஸ்ட்டு வச்சு நல்லா இப்படி அமுத்தி இப்படி பிணையும். இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எல்லாமாவே சேர்ந்து பிணைஞ்சிக்கணும். இப்போது மாவு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்படி விரல் இப்படி அமுத்துனா இப்படி உள்ளே போகணும். மாவு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு பதம். இப்போ இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிட்டு சும்மா கொஞ்சமாக எண்ணெய் இப்படி மேலே தடவிட்டு மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறக்காக சும்மா லேசாக போதும். சும்மா லேசாக இப்படி மேலே ஃபுல்லாக தடவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட மாவு அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இப்போது அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு பார்த்துடலாம். ஃபேன் வச்சு ஹீட் ஆனவுடனே எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான தொக்கு, சப்பாத்திக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் டூர் போகிறீங்க அப்படின்னா இது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ஒரு 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. ஆக்சுவலாக இப்போ நான் வீட்டுக்கு செய்கிறதுனால நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன் கடைசியில். நீங்கள் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுனா, டூருக்கு அந்த மாதிரி ஒரு 2 டேஸ் நீங்கள் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுனா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயே ஜாஸ்தியாக விட்டு அதில் தண்ணி சேர்த்தாமல் அந்த எண்ணெயிலே வணங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதிலே நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுறேன். இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கினோடனே 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து வணக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து இது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துனீங்கன்னா கெட்டு போயிடும். இப்போ நம்ம சும்மா ஜஸ்ட் நான் வீட்டுக்கு சாப்பிட்றதுனால தண்ணி சேர்த்துறேன். நான் நீங்கள் ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா எண்ணெயே கொஞ்சம் நிறையா ஊற்றி, இவ்வளோ தான் நம்ம சேர்த்த வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ். இது அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி சுருண்டு வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டு போகாது. இப்போ நான் இதில் டிஷ் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். இது அவ்வளோதான். இந்த டிஷ் நீ நல்லா கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. உங்கள் சப்பாத்தி மாவு மட்டும் நல்லா பிணைஞ்சு அவங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாங்கன்னா வந்து இந்த சைட் டிஷ் மட்டும் செஞ்சு டக்குன்னு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொதிக்குது, மூடி வச்சு வேகட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எக் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஹார்ட் பாயில்டு எக் வந்து
சும்மா சைடில் அப்படியே ஸ்லிட்ஸ் மாதிரி போட்டுட்டு இதில் ஆட் பண்ணி திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் அந்த எக்கில் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எக்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு சப்பாத்திக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்படி தான் இருக்குன்னு. இப்போ இதை நம்ம வந்து வேணுங்கிற அளவு பால்ஸ் ஆக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் அமுத்தி ப்ரெஸ் பண்ணி எந்த கிராக்ஸுமெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இந்தளவுக்கு பால்ஸ் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரை மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். 2 சைடும் இந்த ட்ரை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ரவுண்டாக இதை வந்து திரட்டிக்கலாம். எல்லா சைடும் வந்து அந்த திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். ஒரு சைடு திக்காக ஒரு சைடு தின்னாக இருந்தால் சரியாக வராது. நம்ம இதே மாதிரி எல்லா மாவையுமே திரட்டி வச்சுக்கலாம். இப்போது பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து சப்பாத்திக்கு எப்போவுமே நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதில் வந்து நம்ம தேய்ச்ச மாவை போட்டுட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரௌனாக வந்துட்டோம். இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு தர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா கீ தடவினீங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் சப்பாத்தி. அவ்வளோதான், எடுத்துடலாம். ப்ரெஸ் பண்ண. இப்போ ஒரு சைடு போட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போடலாம். இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபுல்கா போடுறீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து சப்பாத்தி ஃபுல்கா ரெண்டுமே போட்டு காமிச்சிருக்கேன். ஃபுல்கானா இந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஸ்டவ்வில் வைக்கணும். சப்பாத்தினா நம்ம அந்த தவாலை மட்டும் வச்சு எடுத்தால் போதும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்களோட வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும். இன்னொரு டிஷ்ஷை நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.